தலை 10 வெள்ளிக்கு. அடா 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 லெவல வேற. வாங்க வெண்டிக்காய் டேஸ்ட் நல்லா தெரியுது. அருமையா இருக்கு. இந்த மீன் தலையில அந்த மசாலாலாம் இறங்கி அருமையா இருக்கு. ஆனா 10 வெள்ளிக்கு பெரிய தலைங்க, நம்பவே முடியல. நீங்களே சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. வாங்க வாங்க, எவ்வளவு பெரிய மண்டன் பாருங்க. 10 வெள்ளி பாருங்க, பிச்சை எல்லாம் வருது. கண்ணை பாருங்க, கண்ணு மட்டுமே பாருங்க, கண்ணு மட்டுமே எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க வந்து மீன் தலை இருக்கு, சொத்தவங்க முட்டை இருக்கு, கனவா மீன் இருக்கு, சைவர் இருக்கு, அப்புறம் கோழி கூட இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து மீன் தலை ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பா எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்க. மீன் பிக்கும் போதே கொஞ்சம் அப்படியே சாஃப்டா இருக்குண்ணே. கறி வாசனையும் நல்லா இருக்குண்ணே. அப்படியே கிராமத்து சமையல் மாதிரி இருக்குண்ணே. நல்ல டேஸ்ட். மீன் நல்லா இருக்குண்ணே. மாமே நல்லா சூப்பரா இருந்தது மீன் தலை. மீன் தலை 10 வெள்ளி, வெண்டிக்காய் சோறு 13 வெள்ளி, தீகா பிளஸ் ரிங்கி. அவ்வளவுதான். செட் தீகா பிளஸ் ரிங்கி. ஓ ரைட். செம்மையா இருக்கும். ஓகே மாமா, அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரா இருந்தது மாமா. மீன் தலை சாப்பிட முடியல, அவ்வளவு பெருசா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மாமு ஜோய் கப்பலா இக்கான் சம்போ மேரா அடா, ஜின்னஹா அடா, ரம்பா அடா, சேக்கா படா, ஸ்லாங்கி நடா, மச்ச கப்பலா அடா. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே மாமா. அப்பா மாசா கிதா குலுவா ஜோய். அப்புறம் வந்து மாமா மீன் எப்படி உங்களுக்கு மீனே வந்து மீன் கொடுக்குது? மீன் நம்ம ரோக்கி கடல்ல ரோக்கி இருக்குல்ல, ரோக்கிய கூப்பிடுவோம். கப்பலாய்க்கான் துள்ளரிக்கான். ஓகே. மின்டா திருப்பாங்க. ஓ இதான் அந்த ரோக்கி. ரோக்கி. ஓ டி-ஷர்ட் 55 வெள்ளி. ஆமா, அந்த அவர் ரோக்கி தான். ஓ அவர்தான் சின்ன ரோக்கி. எங்க? ஓகே ஓகே. ஓகே மாமே, அப்ப கிளம்புறோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே மாமே. ஓகே இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். கை விடுங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ். ஓகே மாமா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? சூப்பர். சாப்பாடு அருமையா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. நானே இன்னைக்கு தான் வந்தேன், டெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு சாப்பாடு வந்து நல்லா அருமையாக இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, நம்ம ஊர்ல என்ன எப்படின்னா கிடைக்காது. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. 10 வெள்ளிக்கு ஒருத்தானது. சொல்லுங்க எப்படி இருக்கு? நம்ம மாமு பிஎம்பி சூர் மக்கள் சுடாப் சூர். சாப்பாடு சூப்பரான சாப்பாடு, நல்லா இருக்கு. சொல்லுறதுக்கு வார்த்தைகளே வரல. பசியில எல்லாமே கமன்னு போயிட்டு இருக்கு. நாளைக்கு நல்லா இருக்கு சாப்பாடு. நாசிகாண்டா எதிர்பார்க்கவே இல்லை. இங்க வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். கறிக்கு பழைக்க பெஸ்ட். நாங்க தான் கடைசியா வந்தோம். ஆனா தட்டுல ஏன் சாப்பாடு காலி ஆயிருச்சு. அதுலயே தெரியலையா சாப்பாடு எவ்வளவு ருசியா இருந்துச்சுன்னு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கு. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. இப்ப 10 வெள்ளி கொடுக்குறீங்க மீன் தலை சாப்பாடு. இதெல்லாம் எப்படி கட்டுப்படி ஆகுது? அதாவது எப்படின்னா, நாங்க வந்து சம்பாதிக்கணும்லாம் எங்களுக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது. சரி. நாங்க நல்லா சம்பாதிச்சு நல்லா ரசக்கம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். சரி. இப்ப நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம். வர்றவங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு போகணும். அதான் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி. பாத்திருப்பீங்களா எங்க தலை எவ்வளவு பெருசு நாங்க கொடுக்குறோம்ட்டு. ஆமா, நல்லா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஆமா, அதான் இங்க சிறப்பு. அதான் சிறப்பு. சரி. இப்ப சமையல்லாம் வந்து இங்க இருந்த அந்த சுவை, பாரம்பரிய சுவை சொல்லுங்க. எந்த சும்மா நார்மலா தான் சமைப்போம் நாங்க. அப்படியா? அந்த மாதிரி அமைஞ்சிருது. அதுதான் அமைஞ்சிருது. மத்தவங்க மாதிரி நாங்க மசாலா கொண்டு வரோம், அது கொண்டு வரோம், இது கொண்டு வரோம்னு நம்ம சும்மா அள்ளி விடுறதெல்லாம் வேலை இல்ல. இருக்கிற மசாலாவை போட்டு நாங்க சமையல் பண்றோம். நாங்க தலை வைக்கிறதுல வந்து எங்களுக்கு லாபம்லாம் கிடையாது. நாங்க தான் அதுக்கு வந்து எங்களுக்கு நாங்க தான் இந்த காசு டாப் அப் பண்ணணும். மத்த இதுல கொஞ்சம் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதை வச்சு நாங்க சர்வை பண்ணிக்கிறோம். நல்லது நல்லது. மத்தபடி ஒண்ணும் இல்ல, பெரிய லாபம்லாம் கிடைக்காது. வாழ்த்துக்கள். ஆமா, சில பேர் நினைப்பா என்ன இப்படி ஊண்டு இருக்குத அள்ளி கட்டுறா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பார்த்தாலே தெரியுது. மீன் தலை வந்து நல்லா பெருசா இருக்கு. 10 வெள்ளி கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்க சாப்பாடு, சோறு, தண்ணிலாம் அது தனி காசு. எல்லாமே நம்ம வந்து ஒரு கணக்கு வழக்கெல்லாம் நாங்க ரொம்ப பார்க்க மாட்டோம். சரிங்க. காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓ அந்த மாதிரி. சாப்பிடுவாங்க, காசு பத்தலைன்னா பரவாயில்ல போங்க. சரி 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 சரி. துஆ செய்யுங்கன்னு மட்டும் சொல்லிடுறது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சரிங்க தான். நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம நல்லபடியா சூப்பரா சாப்பிட்டோம். சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு, மீன் கறி ரொம்ப அருமையா இருக்கு. மற்றபடி வந்து நம்ம நாசிகாண்டால கறி சம்போர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க அந்த கறி சம்போர் பண்ணி சாப்பிட்றது அது வேற டேஸ்ட். சரிங்களா? அந்த கறி சம்போர் பண்றது
மீன் குழம்பு அது மட்டுமே தனி சுவை. நீங்கள் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? மீன் குழம்பு மட்டும் தனியாக, மீன் கறி மட்டும் தனியாக வாங்கி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. உங்களுக்கு சம்போர் வேணும்னா அதை தனியாக சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா வீட்டில் சமைக்கிற மாதிரி நல்லா அழகாக சமைக்கிறாங்க. முதலாளி நம்ம கடைசியாக பேசினார்ல, அவர் தான் சமைக்கிறாரு. அருமையான சுவை, நல்லா இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இங்கே ஏற்கனவே சாப்பிட்டவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.